அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பண்ண போகிறோம். வாழைத்தண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் நான். இது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிள் ஒண்டி தான் எடுக்கணும். இது கடையில் எல்லாம் கிடைக்கும், எடுத்துக்கணும். இந்த உள் பீஸ் மாத்திரம் தான் எடுக்கணும். இது பார்க்குறதுக்கு பாருங்கள், சரியாக டியூப் லைட் மாதிரி இருக்குது. இது இப்படி எடுத்துருக்கு. இது நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்குறேன். இது எடுக்கக்கூடாது, இது வேஸ்ட்டு. இது மாத்திரம் எடுத்துக்கணும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, இப்படி நீங்கள் பாதியில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதில் நார் இருக்கும். இது நார் சத்துள்ள பொருள். பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங். இது இங்கே பார்த்தீங்களா, இப்படி நார் மாதிரி வரும். அது இப்படி கையில் சுற்றிட்டு இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி நாரெல்லாம் வந்துடும். நார் வந்த பிறகு இது நீங்கள் நிறைய பேர் இப்படி சின்ன சின்னது ரவுண்ட் பண்ணி பண்ணுவாங்க. நான் இதை இப்படியே ஃபுல்லாக இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணி கொத்தி எடுக்க போகிறேன். சரி, இப்படி எடுப்பேன். இப்படி சின்னதாக அரிஞ்சிட்டு இப்படி கொத்தி அரிஞ்சிக்கணும். இப்படி அரிஞ்சிக்கணும் சின்னதாக. இதில் நார் வரும், அதை நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில். இது மாதிரி எல்லாம் செய்து எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா அறுத்து பொடியாக அறுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். தண்ணிக்குள்ளே போனால் அது கரை போகணும். அது வரைக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லாட்டி ஒரு குச்சி, இல்லை இந்த மாதிரி ஒரு பப்படம் வறுக்கிற குச்சி இருந்துச்சுன்னா அது போட்டு இப்படி இலக்குனிங்கன்னா, இப்படி இலக்குனிங்கன்னா இருக்கிற நாரெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள் எப்படி நார் வருதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாரெல்லாம் எப்படி வருது. அது மாதிரி கொஞ்சம் நார் உங்களால் முடிஞ்ச அவ்வளோ நார் எடுத்துடலாம். பாக்கி வெந்த வரைக்கும் நம்ம சவைக்கும் போது வாயில் கிடச்சிச்சின்னா நார் சவைச்சி துப்பிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆனது. வயிற்றுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ணுற இஷ்யூ. இது சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. நம்ம நிறைய கறி, மீன், முட்டை, சிக்கன் தானே சாப்பிட்றோம். அப்போ ஒரு 15 days ஒன்ஸ் இது வாங்கி இப்படி செய்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறெல்லாம் க்ளீனாகி கிடைக்கும். ரொம்ப நல்லது. அப்புறம் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்குவாங்க. அப்போ எல்லோரும் இது எல்லா ஏஜுக்காரும் சாப்பிட்லாம். 15 days ஒன்ஸ் செய்து சாப்பிடுங்க. இது ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துடணும். எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுத்துகிட்டு பாக்கி நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காயெல்லாம் அரிஞ்சாச்சு. அப்புறம் நார் எடுத்து வச்சாச்சு. நார் இப்போ இல்லை, எல்லாம் நார் வந்துருச்சு. கொஞ்சம் நார் இருந்தாலும் ஒன்றும் தொந்தரவு இல்லை, பரவாயில்ல. இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னா, நம்ம ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு நல்லாவே ஒரு கப் தேங்காய் எடுத்துங்க. இவ்வளோ காய்க்கு அது நம்ம ஜஸ்ட் இது பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஜொர் பண்ணணும். பொடி இது கூட அரைக்கக்கூடாது நைஸாக. சும்மா ஒரு 2 சுற்றி எடுக்கணும். அதுக்கு 4 பச்சை மிளகு, ஒரு 10 பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் நம்ம சதைச்சிக்கலாம். ஒரு சும்மா சதைக்கிறதுனா ஒரு கிர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்த மிக்சியில் தேங்காயும் இருக்குது இல்லைங்களா, இந்த வாழைத்தண்டுக்கு வேண்டியது. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூளும் போட்டு இது நம்ம இது பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் பண்ணுறீங்களோ அது போட்டுக்குங்க. அது நல்லா காயிட்டோம். பாருங்கள், நம்ம தேங்காய் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் மற்ற பொருளெல்லாம். அப்புறம் ஒரு 2-3 சின்ன வெங்காயம் வந்துட்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்க தாளிக்கிறதுக்கு வேண்டிட்டு கருவேப்பிலையும், கடலைப்பருப்பு நான் ஒரு கப்பு வேவிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த காய், இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் கடலைப்பருப்பு இல்லாட்டி பச்சை பயிறு இல்லாட்டி பாசிப்பருப்பு எது வேணுமா இருந்தாலும் இது கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி போடுறது கடலைப்பருப்பு. ஒரு கப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் அதுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளோ பிண்டிக்கு நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம்.
அது நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள் வணங்கிடுச்சு. வணங்கின பிறகு நம்ம இந்த வாழைத்தண்டு அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, இதுலேயே தண்ணி இருக்கும். தண்ணி ஊற்றாமல் இது நல்லா போட்டு கொஞ்ச நேரம் இது வேவிக்கலாம். நல்லா இலக்கி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி வேவ் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேவிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை எடுத்து வத்துட்டு அந்த தண்ணி இதோடு சேர்ந்து. அப்புறம் நம்ம தேங்காய் சதைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். போட்டு இலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் வேகிற வரைக்கும். தேவையான உப்பு போட்டுங்க. நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா திறந்து வச்சே வேவிக்கலாம். இல்லை கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குதுன்னா மூடி வச்சு வேவிக்கலாம். நம்மளது அந்த பருப்பு தண்ணி இருக்கிறனால கொஞ்சம் இந்த பிண்டிலையும் தண்ணி வரும். தண்ணி கொஞ்சம் இருக்குது, போட்டுக்குங்க. இந்த வாழைத்தண்டு மலையாளத்தில் வாழைப்பிண்டின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பனானா ஸ்டெம்மு. நல்லது உடம்புக்கு. எல்லாம் நீங்கள் செய்து சாப்பிடுங்க. வாழைத்தண்டு ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வயிற்றில் இருக்கிற முடி நகம் எல்லாமே வெளியில் வந்துடும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வாழைத்தண்டு எல்லாம் வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் பச்சை மிளகு டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்டம் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரஹ்மீஸ் கிச்சன். மீண்டும் அதர் வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.